எல்லா நன்மையும் ஒருவருக்கு கிடைக்க வேண்டும். எல்லா நன்மையும் கிடைத்து எல்லோரும் வாழ்த்த ஒருவர் வாழ வேண்டும். நல்லபடியாக ஒருவர் வாழ்வதற்கு அறம் மிக்க வாழ்வை அவர் தேர்ந்தெடுக்க வேண்டும். நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். நாம் எதை விதைக்கிறோமோ அதுவே அறுவடையாகும். இந்த பழமொழியையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். நல்லதை செய்யுங்கள், நல்லதை அறுவடை செய்வீர்கள். நீங்கள் செய்யும் நல்லது உங்களை மட்டுமல்ல, உங்கள் சந்ததியும் வாழ வைக்கும். அறிவுரை கூறும் அளவுக்கு நான் அவ்வளவு பெரிய ஆள் அல்ல. ஆனால் எனக்கு அறிவுரை கூற சில தகுதிகளை என் தாயார் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த தகுதியின் அடிப்படையிலேயே இந்த யூடியூப் சேனலை இவ்வளவு வெற்றிகரமாக என்னால் நடத்த முடிகிறது. எவ்வளவோ தடைகள் வந்தன, ஆனால் அந்த தடையும் மீறி என்னால் நடத்த முடியும் என்று சொல்லி நடத்துகிறேன். படுத்துக்கொண்டு வீடியோ போடுவதற்கான விளக்கத்தையும் நான் ஏற்கனவே அளித்து விட்டேன். அதை பற்றி இன்னும் மூடர்கள் கமெண்ட் செய்தால் அதற்கும் நான் பதிலளிக்க தயாராக இருக்கிறேன். என்னால் வீடியோ மூலமாகத்தான் பதிலளிக்க முடியும். கை கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் டைப் பண்ண முடியாது. அதனால் உங்கள் கமெண்ட்ஸ்லாம் தெளிவாக பொதுவாக தமிழ்லையே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. என்ன தடை வந்தாலும் நான் என்னுடைய இலக்கில் கரெக்டாக இருப்பேன். ஒவ்வொருத்தருமே அவங்கவுங்க இலக்கில் அவங்கவுங்க கரெக்டாக இருந்தால் அவங்கள யாருமே தோற்கடிக்க முடியாது. எப்படி விஜயன் நான் கரெக்டாக ஒரு இலக்கு வச்சு சிஎம்மாக இருக்காங்களோ அதே மாதிரி தான் தனி ஒருவனாக வந்தார், படைகளை திரட்டினார், இன்று அரியணையில் இருக்கிறார். இதுதான் விஜய்க்கான வாக்கியம். முதலமைச்சர் விஜய்க்கான வாக்கியம் இதுதான். என்றைக்குமே விஜயண்ணா மாதிரியே இருக்கணும்னு எனக்கும் ஆசை தான். விஜயண்ணாக்கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோளும் வைக்கிறேன். நீங்கள் எங்கள் ஊர் பக்கம் வந்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு டீ குடிச்சிட்டு போகணும். முதலமைச்சர் விஜய்க்கு இதன் மூலமாக நான் அழைப்பு விடுக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவை முதலமைச்சர் பார்க்கும் வரைக்கும் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக அவர் வருவாருன்னு நம்புகிறேன். பட் நேரத்தில் பார்ப்போம். வராட்டாலும் அவருடைய பிளஸிங்ஸ் இருந்தாலும் எனக்கு போதும். என்னை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் எது தேவைன்னா ஒரு நல்ல துணை. அம்மா தேவை, மனைவி தேவை. அதுவும் ஊனமுற்றோருக்கு மனைவியும் அம்மாவும் ரொம்ப ப்ரெஷியஸாக அமையணும். நான் இந்த மாதிரி ஒரு வீடியோ போடும்போது ஒருத்தர் சொன்னாங்க, ஏற்கனவே நான் இதை சொல்லியிருக்கேன், உன் வீட்டில் இருக்க பொண்ணை கொடுப்பியான்னு கமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு மேதாவி ஒருத்தவங்க சொன்னாங்க. கமெண்ட் பண்ணட்டும், கமெண்ட் பண்ணுறதுக்கு துணிச்சு தானே இந்த வீடியோ போட்டிருக்கேன். யார் தான் என்னை எங்களை மாதிரி ஊனமுற்றோர் அசிங்கமாக நினைக்காத ஆட்கள் யார் சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த உலகமே எங்களை ஏண்டா பிறந்தோன்னு நினச்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் எல்லாத்தையும் மீறி தான் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். பணிஞ்சு போக வேண்டிய சூழ்நிலை நாங்கள் பணிஞ்சு போகிறோம். எல்லாமே நல்லபடியாக நடக்கும். ஒருத்தரை ஸ்ட்ரிக்ட்டுன்னு சொல்லி அவங்கள விட்டு நல்லா இருக்க பூரா இவர் ஸ்ட்ரிக்டாக இருப்பார், இவர்கிட்ட பேசாதுன்னு பயமுறுத்தி விட்டுருவான். நாங்களும் பேச மாட்டோம். அதனால் அந்த ஸ்ட்ரிக்டாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய குணாதிசயம் வந்து அந்த ஊனமுற்றவருக்கு தெரியாமல் போயிடும். அதுதான் என் வாழ்க்கையில் ஒரு தடவை நடந்தது. நான் ரெவென்யூவில் வேலை பார்க்கும்போது எனக்கு மேல் அதிகாரிகள் இருந்தாங்க. அதனை பேர் இன்னாருன்னு சொல்ல மாட்டேன். அவங்க இருக்கும்போது அவங்கக்கிட்ட பேசாதீங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, உங்களை அவங்க வேண்டாம்னு நினைக்கிறாங்க, அப்படி இப்படி நிறைய அடிச்சுக்கிட்டாங்க. அதையும் நான் நம்பிட்டேன். இப்போ கொஞ்சம் அதை நான் நம்பினதுனால எனக்கு வந்த வினை என்ன தெரியுமா, என்னுடைய வேலை போச்சு, அவன் நிம்மதியாக வேலை பார்த்துட்ருக்கான். ஒரு பெண் தான் அப்படி சொன்னது, உன்னை அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னது ஒரு பொண்ணு. நன்றி, வணக்கம்.